கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய நிறைய சிவாலயங்கள் ஆலயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா முழுவதுமாகவே மூழ்கக்கூடிய காட்சி தான் பார்த்துட்ருக்கோம். தண்ணியோட சீற்றம் அப்படிங்கிறது இன்னுமே குறையல. ஸோ ஆப்போசிட்லேயுமே நிறைய கோயில்கள் அப்படிங்கிறது சேதாரமாகிட்டு இருந்திருக்கு. சுமார் 16 கோடிகள் கட்டப்பட்டு திறக்கப்பட்ட 3 மாதத்தில் தடமில்லாமல் காணாமல் போன பாலம். வெள்ளத்தில் பாலம் வேரோடு பெயர்த்து செல்லப்பட்டது எப்படி? தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட உயர்மட்ட பாலத்தின் நிலை குலைந்த காட்சி. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்திருக்கக்கூடிய தண்டராம்பட்டு ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட அகரம் பள்ளிப்பட்டு தொண்டமானூர் இடையில இந்த பாலம் கட்டி அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டு 3 மாதங்கள் தான் ஆகிருக்கு. இதுக்கு நெடுஞ்சாலைத்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. 7 மீட்டர் உயரத்தோட இந்த புதிய பாலம் கட்டப்பட்டதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் சாத்தனூர் அணையிலிருந்து வழக்கத்தை விட அதிக கன அடி நீர் வெளியேற்றப்பட்டதால வெள்ளத்துடைய வேகம் தாங்காம இந்த பாலம் இடிஞ்சு விழுந்ததா தெரிவிக்கப்பட்டிருக்கு. கூடிய விரைவில் இது சரி செய்யறதுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு.